ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா குரூப் 4 எக்ஸாமோட ரிசல்ட்டோட மாற்றங்கள் என்னென்ன ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூடுதல் வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா சிவி லிஸ்ட் மெமோ எல்லாமே தயார் பணிகள் நடந்துகிட்டே இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நிறைய தேர்வர்கள் இன்னுமே என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் சீட்டை வெளியிடுங்க, அதுக்கப்புறம் சிவி லிஸ்ட்டை வெளியிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய தேர்வர்கள் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்சர் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 150க்கு கேள்வி பார்த்திங்கன்னா எனக்கு ஆன்சர் ரைட்டுன்னு காமிக்குது. ஆனால் நான் பார்த்திங்கன்னா 186க்கு மேலே ரைட் பண்ணியிருக்கேன். நான் செக் பண்ணி பார்த்தேன். அதோட ஓஎம்ஆர் சீட்டை வெளியிட்டு நீங்கள் அடுத்த கட்ட பணிகளை பாருங்கள் அப்படின்றது நிறைய தேர்வர்களோட ஆதங்கமாக கூட இருக்குதுன்னு சொல்லலாம். பட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அரசு சைடு பார்த்திங்கன்னா சிவி லிஸ்ட் மெமோ நாங்கள் தயார் பண்ணிட்டு இருக்கோங்க. நீங்கள் பாஸ் பண்ணவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களோட சான்றிதழ்கள் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் சொல்லக்குள்ள பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அரசால் அறிவிக்கப்பட்ட சேவை மையத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்வு முடிவுகள் மாற்றம் இருக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் குறைவுன்னு தான் சொல்லலாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் சிவி வெரிஃபிகேஷனே ரெடி பண்ணிட்டாங்க. அதனால் தேர்வு முடிவுகள் மாற்றங்கள் இருக்கணும்னா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% கொடுக்கலாம், வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஓஎம்ஆர் சீட்டை இன்னும் வெளியிடாமல் தாமதப்படுத்துகிறாங்க. பட் பயிற்சி மையத்தில் ஒரே இடத்துல 2000 பேர் பாஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு இன்னும் அஃபிஷியலாக நியூஸே வரல. பட் அதோட நிறுவனர் மட்டும் சொல்லியிருக்காருங்க, நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு கிளைகளை வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 200 100 மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு. மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்கும், அடக்கம் அமரல் ஊய்க்கும் அடங்காமல் ஆறில் ஊய்த்து விடுன்னு குரல்லாம் சொல்லி அவர் சொல்லிகிட்டே இருக்காருங்க. பட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தேர்வு முடிவுகள் எந்த மாற்றமும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தாங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்கள் மதிப்பெண்கள் ஏதாவது குறைக்கப்படுமானா கண்டிப்பாக குறைக்கப்படுங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 140 முதல் 150 165 உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா பணி வாய்ப்பு வழங்குறதுக்கு ஒரு முக்கியமான அறிகுறி இருக்குங்க. இதை பற்றி சட்டசபையில் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் யார் யாருக்கு இந்த வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு இருக்குங்க. அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட்டுக்கு இருக்குது, பிஏஓ கிராம நிர்வாக அலுவலருக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸ்கள்லாம் பரவிட்டு இருக்குங்க. இதனால் பார்த்திங்கன்னா நிறைய குளறுபடிகள்லாம் தீர்ந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லலாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த முறை பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு பக்கமே எல்லாமே சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான ஆர்டர்கள்லாம் வந்துகிட்டே இருக்குங்க. இன்னும் ஓரிரு தினங்களில் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் மொபைலுக்கு